ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் தந்தை தினமும் கூலியாக வயல்களில் வேலை செய்தார். குடும்பம் கடுமையாக வறுமையில் இருந்தது. ரமேஷ் பள்ளிக்குச் சென்று மற்ற குழந்தைகளின் நல்ல உடைகள், புதிய புத்தகங்கள் பார்த்து மனதில் சிறிது துக்கமடைந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய பொறியாளர் ஆக வேண்டும். பள்ளியிலிருந்து வந்து வயல்களில் தந்தைக்கு உதவி செய்து இரவு நேரத்தில் சிறிய விளக்கின் ஒளியில் புத்தகத்தை திறந்து படித்தான். அவனுடைய நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரமேஷ் அமைதியாக கனவுக்காக உழைத்தான். ஒரு நாள் அவன் தந்தை சோர்வுடன் சொன்னார், ரமேஷ், இந்த வறுமையில் நீ கனவு காண்கிறாய். ஏன்? கூலி மகன் பொறியாளராக முடியுமா? ரமேஷ் சிரித்துக்கொண்டு பதிலளித்தான், அப்பா, வறுமை தவறு இல்லை. கனவு இல்லாமல் இருப்பதே தவறு. அவனுடைய மன உறுதி மேலும் அதிகமானது. அவன் பள்ளியில் முதலிடம் பெற்றான். பின்னர் உதவித்தொகை பெற்று கல்லூரியில் சேர்ந்து கடுமையாக உழைத்து பொறியாளராக ஆனான். அவனுடைய முதல் சம்பளத்தால் தந்தைக்கு ஒரு புதிய சட்டை வாங்கி கொடுத்தான். தந்தையின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பெருமை, மகிழ்ச்சி, நன்றி அனைத்தும் சேர்ந்த கண்ணீர். யூ லைக் திஸ் வீடியோ? Please like, share and subscribe for more videos.